பொதுவாகவே இந்த காலத்தில் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்குன்னா, கூடயே இருப்பாங்க. மச்சான், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, என் உயிரையும் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருப்பாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கூடயே இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அது நமக்கு உயிருக்கே ஆபத்து, அது இவன் வந்து செத்துருவான், இவன் கூட இருந்தால் நம்மளும் செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நம்ம கூட எத்தனை பேர் நிற்பாங்க? உங்களில் யாருக்காச்சும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியிலையுமே இந்துங்கிற பொண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அமானுஷம் நடக்குது. அதனால அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு வரும்போது இந்துவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஞ்சலி அவங்க கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தினாங்களா, அவங்க குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தாங்களா, அப்படி இந்துவோட குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு? ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி. இந்த த்ரில்லிங்கான ஸ்டோரி, அமானுஷம், இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரினே சொல்லலாங்க. இந்த ஸ்டோரியை நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட லைஃப்லயும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தா என் கூடயே நிற்பாங்க, என் உயிருக்கே ஆபத்துனாலும் அவன் நிற்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்கள் பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் அஞ்சலிங்க. அஞ்சலியும் இந்துவும் சின்ன வயசுலேருந்தே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் கொரட்டூருங்கிற ஏரியாவில் ஒன்றா வளர்ந்தவங்க தான். அஞ்சலியோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனால் இந்துவோட ஃபேமிலி பெரிய பணக்காரங்களாங்க. அந்த ஏரியாலேயே அவங்க பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமா, அந்த ஏரியாலே ஒரு பெரிய தலைக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இவங்க காசு கொடுக்கறது, நிறைய உதவி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. இந்துவோட குடும்பத்தில் இந்துவோட அப்பா அம்மா அவங்களுக்கு மொத்தம் 4 அக்கா. இந்து 5வது பொண்ணு. அதாவது அவங்க வீட்டில் மொத்தம் 5 பொண்ணுங்க. 5வது பொண்ணு தான் இந்து. இந்துவோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாங்க. அதாவது இந்துவோட சித்தப்பா பெரியப்பா அவங்களோட மாமா அத்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வீட்டை சுற்றி தான் இருப்பாங்களாம். எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க. இந்துவோட அப்பா பேர் திலீப்பன்கிறவர் கட்ட மீசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிட்டு எப்பயுமே ஒரு மாதிரி தில்லா ரொம்ப தெம்பா நடந்துக்கிற ஒரு ஆளாங்க. அவரை பார்த்தாலே பயம் வருமா. அஞ்சலி வந்து இந்துவோட வீட்டுக்கு போனாங்கன்னா, அஞ்சலின்னு கிடையாது, அந்த ஏரியாவில் இருக்கிற எந்த குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் போனாலுமே அவங்க அப்பாவை பார்த்தா ஒரு பயம் இருக்குமா. ஆனால் அவங்க அப்பாவோட கேரக்டர் அது கிடையாது. ரொம்பவே சாதுவானவர், எல்லாருக்குமே ஹெல்பிங் சென்ஸ் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து உதவுற ஒரு பர்சனுங்க. கொஞ்ச நாளாகவே இந்துவோட குடும்பத்தில் அடுத்தடுத்து கொஞ்சம் இந்த இரத்த காயமாகிறது, அவங்க அப்பா வந்து எங்கே போனாலுமே இந்த தடுக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தடுக்குச்சுன்னா வீட்டில் உட்கார வச்சு ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அபசகுணங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்துவோட அப்பாவுக்கு நிறைய அபசகுணங்கள்லாம் நடந்திருக்குதுங்க. அதை அவங்க பெருசாலாம் கண்டுக்கல. இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சலி அவங்களோட குடும்பத்தோட வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இந்து இருக்கிறது சொந்த வீடு, இவங்க வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த வீடை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்துவும் அஞ்சலியும் ஒருத்தருக்கு பேசிக்கவே இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனே கிடையாதுங்க. அவங்க வேற ஏரியாவுக்கு போயிடுறாங்க, இவங்க அந்த ஏரியாலே தான் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே கிடையாது. 2017 அஞ்சலி ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. இந்துவும் அதே கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்குமே ஹாப்பிங்க. ஒருத்தருக்கு விசாரிச்சுக்கிறாங்க, என்னடி எந்த கான்டாக்டுமே இல்லை, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை கல்யாணம் ஆகலை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை. இப்போது இவங்க ரெண்டு பேரோட லைஃப்மே அந்த ஐடி கம்பெனியில் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. அதே ஐடி கம்பெனியில் வேற டீமில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்து வேற ஒரு டீமில் இருக்கிறாங்க, அஞ்சலி வேற ஒரு டீமில் இருக்கிறாங்க. இந்துவோட டீமில் இருக்கிற ஒரு நபரை அஞ்சலி லவ் பண்ணுறாங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் இந்துவோட ஃபேமிலியும் இந்துவும் ஏகப்பட்ட அமானுஷங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட இந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பட் ஷேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நேரமே அமையலை. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்கங்கிறனால இவங்க நார்மலாக பேசிக்கிறது, இவங்க பாட்டுக்கு வெளியே சுற்றுறது, என்ஜாய் பண்ணுறது, இப்படியே லைஃப் ஓடிட்டு இருந்திருக்குதுங்க.
ஒரு கட்டத்துக்கு மேல அஞ்சலி இந்துவோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போதான் அங்க என்ன நிலவரங்கிறதே அஞ்சலிக்கு தெரிய வருது. என்னன்னா, இந்துவோட வீட்டுல மொத்தம் 5 பொண்ணுங்க. இந்து கடைசி பொண்ணு. அக்காக்கு கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 2வது அக்காக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 3வது அக்காக்கு கல்யாணமாகி குழந்தையே கிடையாது. 4வது அக்காக்கு கல்யாணமே ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே அவங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொந்தத்திலேயோ வெளியவோ யார் வந்தாலும் ஓகேங்கிற அந்த மனப்பக்குவத்துக்கே வந்துட்டார் அவங்க அப்பா. இருந்தாலும் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை கிடைக்கல. ஏங்கிறது அவங்களுக்கு தெரியல. 5வதா இந்துக்குமே அடி மேல அடியாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு 2 ஆக்சிடென்ட். இந்த ஐடி கம்பெனிக்கு அஞ்சலி வந்து அவங்க கண்ணு முன்னாடியே 2 ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்குறாங்க. அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் கையில் கட்டு போட்டு வருது, தலையில் கட்டு போட்டு வருது. என்னடி ஆச்சுன்னு கேட்டால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்துவோட குடும்பத்தில் யாருமே சந்தோஷமா இல்லைங்க. இந்துவோட அப்பா கம்பீரமாக முறுக்கு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தாலே பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவர் இப்ப ஆளே உடஞ்சி போய் ஒரு மாதிரி எலும்புந்தோளுமா நடக்கவே முடியாம உட்கார்ந்துருக்கிறாராம். 10வது அவருக்கு ஞாபக மறதி வேற. இவங்க தான் அஞ்சலின்னு சொல்லிட்டு இந்து போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவருக்கு அடையாளமே தெரியலையாம். சரி ஓகே, பல வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறாரு, அதனால மறந்துருப்பாருன்னு பார்த்தா யாரையுமே தெரியலையாங்க. அந்த ஏரியால இருந்து வேற யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கூட இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாராம். என்ன ஆச்சு உங்க குடும்பத்துக்கு? இப்பதான் அஞ்சலி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி ஆச்சு உங்க குடும்பத்துக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க? என்னன்னே தெரியல இந்து, எங்களோட குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாவே இப்படிதான் இருக்கு. அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞாபக மறதி வர ஆரம்பிச்சிச்சு. அது போக அவராவே இல்ல, எலும்பு தோலும் ஆயிட்டாரு. நல்லா தான் சாப்பிட்றாரு, ஆனா சாப்பிட்றதுல வாமிட்டு வர்றது, அவர் ஒரு மாதிரி அமானுஷ்யமா பிஹேவ் பண்றாரு, வீட்டுல வந்து அவர் அவராவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இதுக்கு நடுவுல இந்துக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க. அது எப்படி 4வது அக்காக்கு கல்யாணம் ஆகாம இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இந்துவும் அவங்க சொந்தத்துல ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுக்கும் தெரியுமாங்க. 4வது அக்காக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாப்பிள்ளையுமே அப்படிதான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றாரு. இவங்க குடும்பத்திலேயே வேற வழி இல்லாம ஓகே, இந்துவோட 4வது அக்கா இந்த கல்யாணம் ஆகாம இருக்காங்க இல்லையா, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களுமே சொல்றாங்க ஓகே இந்துக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்புறமா கூட என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், வரன்னு ஏன் வந்து நீங்கள் விடுறீங்க, ஆல்ரெடி நம்மளுக்குலாம் நேரம் சரியில்லை, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்ம குடும்பத்திலேயே ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற விஷயமே பெரிய விஷயம்தான். இந்துவோட கல்யாணத்துக்கு அஞ்சலியும் அவங்க லவ் பண்ணுறாங்க இல்லையா, அவரும் ஆல்ரெடி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் பேராக தான் வந்திருக்கிறாங்க இவங்களோட கல்யாணத்துக்கு. கல்யாண வீடுனா கலகலன்னு இருக்கணுங்க. ஆனால் இந்த வீட்டில் எல்லாரோட முகத்திலையும் வாயில சிரிப்பு இருக்குதே தவிர்த்து கண்ணே காட்டி கொடுக்குது. அதாவது கல்யாண பொண்ணு உட்பட எல்லாருமே ஒரு மாதிரி முகமே வாடி போய் தான் இருக்கிறாங்க. அஞ்சலியும் அவங்க கல்யாணம் பண்ண போகிற பையனும் அந்த வீட்டுக்கு ஏண்டா போகணுன்னு ஆயிடுச்சான். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனவேதனையாக இருக்குது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், நம்மளோட ஃப்ரெண்டு, அவங்களோட வாழ்க்கை என்னடா இது, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க சந்தோஷமாகவே இல்லை, சிரிக்கிறாங்க, சும்மா கடமைக்கேன்னு சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. இந்துக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. மாதங்கள் கழியுதுங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா அஞ்சலிக்கும் அவங்க லவ் பண்ற பையனுக்கும் கல்யாணம். இதுக்கு பத்திரிக்கை வைக்க இந்துவோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ இந்துவோட முகமே சரியில்லை, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. என்னடின்னு சொல்லி கேட்கும்போது சந்தோஷமான விஷயம் தான் மச்சான், நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 3 மாசம் இந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, 3 மாசம். இப்போ ரொம்ப சந்தோஷம், நீ கல்யாணத்துக்கு வர முடியலனாலும் பரவாயில்லடி, நாங்க வந்துடுறோம், கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு போயிடுறாங்க. அஞ்சலியோட கல்யாணத்துக்கு இந்துவோட ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல, இந்துவுமே வரல. சரி பரவாயில்ல, ஆல்ரெடி அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. கல்யாணம் முடிஞ்சு அடுத்து 1 மாசம் கழிச்சு இந்துக்கு கால் பண்றாங்க அஞ்சலி. ஏன்னா ஆஃபீஸ்க்கு வரல இந்து, கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாளா ஆஃபீஸ் சைடே வரல இந்து. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணா இந்து அட்டன் பண்ணல அஞ்சலியோட காலை. இவங்களுக்கு சந்தேகம், என்னடா அது மாசமா இருக்கிறா, நம்ம கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, ஒருவேளை கல்யாணத்துக்கு வராததுக்கு நம்ம எதனா திட்டுவோன்னு சொல்லிட்டு அவள் சங்கடப்படுவான்னு நினைக்கிறேன், வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இந்துவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்து வயிற்றுல இருந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. என்னடி ஆச்சு, நல்லா தானடி இருந்தேன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்து ஒரு நாள் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவங்க பெட்ல பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இந்துவோட வயிற்றுல தடவி கொடுக்குற மாதிரி இருந்திருக்குது. என்னடா இது, யாரோ தடவுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நல்லா கருகருன்னு ஒரு உருவமாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமா இருந்திருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு உருவத்தை இந்து அன்னைக்கு நைட்டு பார்த்துருக்குறாங்க. அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சா கனவு.
அவங்களோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சிருக்கிறாரு. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு படுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு கெட்ட கனவுங்க, சரி தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் படுமான்னு சொல்லிட்டு திருநீர்லாம் எடுத்து பூசி விட்டுட்டு படுக்க வச்சிருக்கிறாருங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காதான் அவங்க படுத்து கண்ணை கூட மூடலையாங்க. அடிவயிறுலாம் அதிகமா வலி வந்திருக்கு. யாரோ ஒருத்தவங்க அடிவயிறை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்குது. திடீர்னு பார்த்தா பெட்டு ஃபுல்லா ரத்தமாங்க, பெட்டு ஃபுல்லா பிளட்டா. இந்துக்கும் இந்துவோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. என்னங்க பண்ண முடியும் அந்த நேரத்துல? நைட்டு 12:30 மணிக்கு இது நடக்குதான். அவசர அவசரமா அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்த்தா குழந்தை அபார்ட் ஆயிருக்கு. எப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸுக்கே தெரியலையாம். நல்லா தான் இருக்குது, வயிற்றுல எந்த ஒரு கோளாறும் கிடையாது, உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, டேப்லெட்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்படி இந்த அபார்ஷன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எதனா வெயிட்டான பொருட்கள் தூக்குனீங்களா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதனா பண்ணீங்களா, இல்லை கீழே விழுந்தீங்களா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இது எதுவுமே நடக்கலை. இந்துவாலையும் அவங்க ஹஸ்பண்டாலையும் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியலைங்க. முதல் குழந்தை அபார்ட் ஆயிருக்கு. அஞ்சலியால் இந்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலையாங்க. ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு வேணாம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் எல்லாருக்குமே காமனான விஷயம் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். மனசை விட்டுறாத. ஃபஸ்ட்டு குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2வது குழந்தை வேகமாகவே நின்றுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கோ வந்தது எதோடய போச்சுன்னு நினச்சிக்கோ. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு தெரில, இருந்தாலும் அஸ் ஏ ஃப்ரெண்டாக நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். சத்தான பொருளாக சாப்பிடு, வயிறை கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோ. நெக்ஸ்ட் குழந்தை கண்டிப்பாக வேகமாகவே உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு கிளம்பியிருக்கிறாங்க. அஞ்சலி இந்து கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரியே அவங்க மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அகைன் ப்ரெக்னென்சி கொஞ்சம் மாதங்கள்லேயே. இப்போது இந்த விஷயத்த இந்து அஞ்சலிக்கு ஃபோன் போட்டு பேசும்போது அஞ்சலி செம ஹாப்பி. நான் சொல்லிட்டு வந்தேன்ல அன்னைக்கே, ஒன்று இழந்துட்ட, மறுபடியும் கடவுள் ஒன்று கொடுப்பாருன்னு, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், உனக்கு எதனா ஹெல்ப்னா சொல்லு, நானும் வரேன், என்னோட ஹஸ்பண்ட் விட்டுருவார், நான் வந்துடுறேன், அங்கே வேணா அவங்க கூட இருக்கட்டுமான்னு கேட்கும்போது, இல்லடி நான் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, சுமூகமாக இருக்குது, நீ உன்னோட வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு தாங்க ஃபோனும் வச்சுருக்கிறாங்க. அடுத்த நாள் மதியம் ஒரு 2 மணிக்கு அஞ்சலி இந்துக்கு கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிங்கில் அவங்க எடுக்கலை. 3வது தடவை கால் பண்ணலான்னு போகும்போது இந்துவே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ரொம்ப நேரம் பேசாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களால பதில் பேசவே முடியலை. எங்கே இருக்கிறேன், நான் வரேன், உன்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வீட்டில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், அட்மிட் ஆகிருக்கிறேங்கிறாங்க. ஏண்டி என்னாச்சுடி, நேற்றுலாம் நல்லா தானடி பேசிகிட்டு இருந்த, மறுபடியும் அவங்க கனவுல வந்துச்சு இல்லையா, ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம், ஒரு பார்க்குறக்கே கொடூரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே உருவம் இப்போ மறுபடியும் இவங்க கிச்சனில் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்துக்கு பின்னாடி இருந்து வயிறை பிடிச்சி தடவி பார்த்துருக்குதுங்க. லிட்ரலி தெரியுதாங்க இந்துக்கு, யாரோ ஒருத்தவங்க அவங்க வயிற்றுல கை வச்சு தடவி பார்க்கறது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, அவங்க ஹஸ்பண்டு வீட்டில் இல்லை, வெளியே ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாரு. ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வயிறு ரொம்ப பெயின் வந்திருக்குது. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லும் போது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அவசர அவசரமாக இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போன இடத்துல வயிறு வலி இல்லையாங்க. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன், நார்மல் தான் போலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போதே பிளட்டு மறுபடியும் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. மறுபடியும் அபார்ஷன், குழந்தை வயிற்றுல நிற்கலை. இப்போது அவங்களோட மனசு எப்படிங்க இருக்கும்? இந்துக்கு குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு, 2வது குழந்தையும் இதே மாதிரி ஆகும்போது இந்த ரெண்டுலையுமே காமனான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம் இவங்களோட வயிற்றுல கை வைக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு நடுவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அக்காக்களோட ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அக்கா, அப்புறம் செகண்ட் அக்கா, ஒருத்தவங்க டைவர்ஸ் ஆனவங்க, இவங்க எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸுமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து தாங்க முடியாத பாரங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி தெம்பு இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு. அவர் யாருங்கிறதே மறந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறார், பித்து பிடிச்சி போய். என்னதான் நடக்குது இந்துவோட வீட்டில்? அஞ்சலி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இந்துவை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருந்துருக்கிறாங்க. சூசைட் தாட்லாம் வருதுடி, நான் இருக்கிறதுக்கு செத்துடலாம் போல இருக்குது, நீ அப்படிலாம் பேசாத, ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு ஒன்று இருந்தாகணும், இது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம், முதல்ல இப்பயும் சொல்கிறேன், நீ முதல்ல உன்னோட வயிறை நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணியான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டே போய் கேட்டிருக்கிறாங்க. அஞ்சலி போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட வயிறு பிரச்சனை கிடையாது, ஐ மீன் இந்த கர்ப்பப்பையில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, ஸ்கேன்லேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டுறாங்க, வீட்டில் எங்கேயோ அடிப்பட்ட மாதிரி இருக்குது, அதாவது ஓங்கி வயிற்றுல குத்துனா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோட வயிற்றுல ஓங்கி குத்துனா ஒரு மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மார்க் இருக்கிறதா சொல்கிறாங்க டாக்டர். இதை இவங்களால ஏற்றுக்க முடியலை. அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி டைப் கிடையாது, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அந்த வீட்டில் இல்லாத டைமில் தான் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. இப்போ தான் அஞ்சலிக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்து சொல்கிறது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ, அவள் எந்த ஒரு ஹாலோசினேஷனோ கற்பனை எதுவுமே பண்ணிக்கலை,
அவளுக்கு உண்மையாகவே அந்த வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு வேறு வீடு மாறுங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்க, எனக்குனோ இந்த வீடு மேலே தான் சந்தேகமாக இருக்குது, வேறு வீடு மாறிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்துவும் வேறு வீடு மாறி போயிருக்கிறாங்க. ரெண்டலுக்கு தான் இருக்கிறனால வேறு வீடு மாறி போயிடுறாங்க. இப்போது இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு 4 மாதத்தில் அஞ்சலி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக அஞ்சலி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த முதல்ல இந்துக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இவகிட்ட எதுக்கிட்ட சொல்லணும், நல்ல விஷயம், ஆல்ரெடி 2 தடவை அபார்ஷன் ஆன ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்ல முடியுமா, ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு? மற்றவங்களாம் இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அஞ்சலி ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு இந்துக்கிட்ட தான் கால் பண்ணி சொல்கிறாங்க, சந்தோஷமான விஷயம்டி, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது இந்துவும் சொல்கிறாங்க நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு. இப்போ அஞ்சலிக்கு செம ஹாப்பிங்க. இந்த தடவை நம்ம 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கலாம், எதுனாலும் சொல்லு, இல்லை நம்ம 2 பேரும் வேணால் ஒரே வீட்டில் கூட இருந்துக்கலாம்டி, சொல்லு, நான் வேணால் காலையில் வரேன், ஈவினிங்காக கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு வந்துருவார், நீ வீட்டில் தனியாக தானே இருக்க, நானும் வந்துடுறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வாங்கி நம்ம வீட்டிலே வச்சு ஒர்க்கையும் பார்த்துக்கலாம் சொல்லும்போது இந்துக்கு கரெக்டான ஐடியாவை தான் படுது. இருந்தாலும் இந்துவோட மனசில் என்ன தோணுதுன்னா, நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது, இப்போ தான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குது, அஞ்சலியோட வாழ்க்கை நல்லா இருக்குது, அவளை தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவளோட வாழ்க்கையிலையும் எதனா அசம்பாவிதம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி யோசித்த இந்து வேணான்றாங்க. நீ வர வேணாம், நீ அங்கேயே இரு, நான் வேணா வாரத்துக்கு 2 நாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துடுறேன், என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி நான் கூப்பிட்டு வர சொல்கிறேன் காரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் மாதங்கள் கழியுது. அஞ்சலி 9th மந்த், 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் வழி வரலாம். 2 வாரத்துக்கு அப்புறமா தான் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அஞ்சலி இந்துக்கு ஒரு நாள் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வீட்டில். எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி பண்ணுதுடி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது இவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் இந்து காதில் வாங்கிக்கிட்டு, நீ உடனே இப்போவே போயிட்டு அட்மிட் ஆகிடு ஹாஸ்பிட்டலில். இல்லடி, எனக்கு டேட்டு வந்து இன்னும் 2 வாரம் கழித்து தான் கொடுத்துருக்குறாங்க. இல்லை நீ உடனே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகு. எப்படி சொல்கிற, நான் சொல்கிறத கேளு மச்சான், உடனே போன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சலியை அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அஞ்சலியை அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அந்த வாசலுக்கு போகும்போதே அஞ்சலிக்கு வலி வந்திருக்குதுங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் பனிக்கூடம் உடஞ்சிருக்குது. அடுத்த ஒரு 3 மணி நேரத்திலேயே அவங்களுக்கு பிரசவமும் முடிஞ்சிருது. இப்போதான் அஞ்சலிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்துட்டு எப்போ வந்து வலி வரும், நீ வந்து கரெக்டாக அந்த டேட்டில் போய் அட்மிட் ஆயிடணும், அந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சிருக்கிறவங்களால எப்படி அவங்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்காம இருப்பாங்க? இது வந்து எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட்டுங்க. அந்த டைம்லையும் டெலிவரி டைமில் கூட அவங்க ஃப்ரெண்டை பற்றி தான் அவங்க யோசிச்சிருக்கிறாங்க அஞ்சலி. இப்போ டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா அஞ்சலி இந்த ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இருந்திருக்கிறாங்க. 4வது நாள் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு வாரம் குழந்தையோடையும் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்படியே போயிடுது. இதுக்கு நடுவில் இந்துக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணுறாங்க, இந்துக்கிட்ட இருந்து ரிப்ளை கிடையாது, இந்துவும் கால் பண்ணல இவங்களுக்கு. அஞ்சலிக்கு ஒரு கோபம், என்னடா இது, நமக்கு குழந்தை பிறந்திருக்குது, ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு வார்த்தை கூட வந்து பார்க்கல நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைய, இருந்தாலும் அவளும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறா, எப்படினாலும் அவளுக்கும் இன்னும் 2 மாதத்தில் குழந்தை பிறக்க போகுது, நமக்கு வந்து 9 மாதம்னா அவனுக்கு 7 மாதம், 2 மாதம் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ 7 மாதம் இருக்கும்போது எப்படினாலும் வளகாப்பதுன்னு இருக்கும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு விட்டுறாங்க. அடுத்து ஒரு 10 நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு கால் பண்ணும்போது இந்து எடுக்கலை, மறுபடியும் கால் பண்ணுறாங்க, எடுக்கலை, 3வது தடவை ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப். சந்தேகப்பட்டு இந்துவோட ஹஸ்பண்டுக்கு அஞ்சலி கால் பண்ணுறாங்க. இந்துவோட ஹஸ்பண்ட் ஃபோன் எடுக்கிறாரு. இப்போ அஞ்சலி கேட்குறாங்க, என்னாச்சுன்னு, நான் வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவள் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவளுக்கு வந்து வளகாப்புக்கு எங்களை வந்து நீங்கள் கூப்பிடல, எங்களால் வர முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு பேச்சுக்காச்சும் கூப்பிடலாம்ல வாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா குழந்தை பிறந்துருச்சுமா அப்படிங்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்க, 7 மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சா? சரி, ஓகே, ஒரு பக்கம் சந்தோஷம், எப்படியோ குழந்தை பிறந்துருச்சுல, 2 குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு, 3வது குழந்தை பிறந்துருச்சு, அதுவே பெரிய விஷயம் சொல்லிட்டு ஓகேண்ணே, குழந்தை ஓகேல, சேஃப் தானே, அவள் இந்து நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழுக ஆரம்பிக்கிறாரு. 7வது மாதம் வரைக்குமே நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவங்க 4 மாதத்தை தாண்டினது கிடையாது. இந்து 2 குழந்தைங்க அபார்ட் ஆனப்போ 7 மாதத்தை கடந்துட்டாங்க. 7வது மாதம் வளகாப்பு பண்ணுவாங்களாம். அதுக்கு எங்களோட அம்மா வீட்டுக்கு தான் நான் போகணும், எங்கள் வீட்டில் வச்சு தான் அதை பண்ணணும் முறைப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆசையாக கேட்டனால இந்துவோட ஹஸ்பண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்கள அனுப்பி விட்டுருக்குறாங்க. கிராண்டாக நடந்திருக்குதுங்க வளகாப்பு. பெரிய குடும்பங்கிறனால என்ன தான் இப்போதைக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள், ஏகப்பட்ட விஷயத்தில் அவங்க மாட்டியிருந்தாலுமே தன்னோட பொண்ணோட வளகாப்பை கிராண்டாக நடத்தியிருக்கிறாங்க. ஈவினிங் 6:30 மணி வரைக்குமே நல்லா தாங்க இருந்திருக்கிறாங்க அவங்க அம்மா வீட்டில். வளகாப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 7-7:30 மணிக்கெலாம் வயிறில் அதிகமாக பெயின் வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்களால டாலரேட் பண்ணவே முடியலை.
அங்கே இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா 7வது மாதமே ஒருவேளை குறப்பிரசவத்தில் குழந்தை பிறக்க போது போல, அந்த குடம் உடையிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கூட்டு போயிடலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் பனிக்கூடம் உடஞ்சது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேட் ஆகிருக்குதுங்க. குழந்தைய வெளியே எடுக்க முடியாது, அம்மாவோட உயிருக்கும் குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து, 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா இருந்த பொண்ணு ஈவினிங் ஒரு 7:30 மணிக்கு வலி வருதுன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் எப்படிங்க இருக்கும் அந்த குடும்பத்துக்கு? அடுத்து சில மணி நேரங்களில் அந்த குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குழந்தையும் உயிரோடு இருக்கிறாங்க, தாயும் உயிரோடு இருக்கிறாங்க. குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்குபேட்டரில் வச்சுருக்கிறாங்க. குறப்பிரசவங்கிறனால கொஞ்சம் நாங்கள் அங்கே தான் வச்சுருப்போம், லேபில் தான் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்து கண் முழிச்சதுமே அவங்க பதறி போய் கேட்குறாங்க. பக்கத்தில் குழந்தை இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருக்கிறாரு, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அழுதுகிட்டே, அழுகையும் சிரிப்பும் கலந்த ஒரு தோணியில் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நமக்கு பையன் பிறந்திருக்கிறான், அவனை வந்து இன்குபேட்டரில் வச்சுருக்கிறாங்க, அவனுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்கிறனால அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்களாம், நீ எந்திரிச்சதுக்கப்புறமா நர்ஸ் சொல்ல சொன்னாங்கம்மான்னு சொன்னபோது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காதாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. 2 குழந்தைய பறி கொடுத்துட்டாங்க. 3வது குழந்தை வந்து இந்த மாதிரி பிறந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால சந்தோஷத்தை அடக்க முடியலை. என்னோட குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபீட் பண்ணுறதுக்கும் கூட்டு போகிறாங்க. இவங்கள தான் அங்கே கூட்டு போவாங்களாம். கூட்டு போயிட்டு ஃபீட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. செம்ம சந்தோஷம். இந்த சந்தோஷமான விஷயத்த அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்லணும்னு இந்துக்கு தோணுது. ஆனால் அவங்களால முடியலை, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறனால அப்படியே மயங்கிடுறாங்க. இந்துவோட குடும்பமே சந்தோஷத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கலை. அடுத்த சில மணி நேரங்களில் அவசரமாக எல்லாருமே ஐசியூவில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்துவோட குழந்தைய எடுத்துகிட்டு ஐசியூவுக்கு போயிருக்கிறாங்க. இந்த விஷயம் ஒரு நர்ஸ் மூலயமா இந்துவோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறிடிச்சுட்டு அவர் போய் பார்க்கும்போது குழந்தை திடீர்னு ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த விஷயம் இந்துவோட காதுக்கு எப்படியோ போயிருக்குது. அங்கேருந்து நர்ஸுங்க சொன்னாங்களா இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரில, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லலை. இந்துவோட காதுக்கு போயிட்டு முடியாததோட எந்திரிச்சு நடந்து வந்திருக்கிறாங்க ஐசியூ வார்டுக்கு. ஐசியூ வார்டுக்கு வந்தவங்க உள்ளே போய் கதறி அழுது அவங்களோட குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கையிலேயே, அதாவது அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க குழந்தை வாயிலேருந்து பிளட்டாக வந்து அந்த குழந்தை இறந்துருச்சாங்க. ஸ்பாட்லேயே இறந்துருச்சான். அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலையா? எப்படிங்க இருக்கும் இந்துக்கு? இந்த விஷயத்தை இப்போ ஃபோனில் அஞ்சலி கிட்ட இந்துவோட ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போதே அழுக ஆரம்பிச்சிருக்கிறார். அவரால் சொல்ல முடியலை. அஞ்சலிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையா. அஞ்சலியுமே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த டைமில் இந்து வாங்கி பேசியிருக்கிறாங்க. மச்சான், நான் உன்னை உடனே பார்த்தாகணும், நான் நீ உன் வீட்டில் தானே இருக்கிறேன், நான் வரேன், உன் வீட்டுக்கு வரேன், வீடு பிரச்சனை இல்லை மச்சான், எனக்கு ஏதோ தப்பாப்படுது, நான் உன்னை பார்க்கணும், நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கிறாங்க. இவங்க கிளம்பி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியலையாங்க. இந்துவும் அவங்க ஹஸ்பண்டும் குழந்தை மாதிரி உட்காந்து அழுகுறாங்களாங்க. இவங்களால என்ன சொல்கிறேனே தெரியாமல் பக்கத்தில் தான் ஒரு கோயில் இருக்குது, வாங்க அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் காம் டவுனாக இருக்கிறாங்க. இந்த டைமில் இந்துக்கு ஒரு கால் வருதுங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து. அவங்க அக்கா பேசுகிறாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா பேசுகிறாங்க, 3வது அக்கா பேசுகிறாங்க. அம்மா மாடுங்களுக்கு இந்த தீவனம்லாம் போட போகும்போது ஓடு கீழே விழுந்து அம்மா மண்டையில் விழுந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோங்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு மறுபடியும் அடிமேல அடி விழுகுது. ஒவ்வொருத்தருக்கா காட்டுதாங்க. அந்த மூத்தக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக ஸ்கூட்டியில் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் குறுக்க வந்து இவங்க அதில் இடித்து கீழே விழுந்து கை ஃபுல்லாக அடிபட்டு அவங்களுக்கும் கையில் கட்டு, பிளட் லாஸ். அடுத்தடுத்து அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரத்த காயமாங்க. இந்த ஒரே நாளில் 5 பேருக்கு அவங்க வீட்டில். அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் எதுவும் ஆகலை. அவங்க அப்பாவுக்கு இதுக்கு மேலே ஆகணுமாங்கிற ஸ்டேஜில் தான் அவரே இருக்கிறார். எதனால் இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் நடக்குது, இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிற அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சர்க்கிளில் வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்துவை ஒரு மலைக்கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. சென்னையில் ஒரு கோயில் இருக்குதாங்க. இது என்ன கோயில்னு சொல்லிட்டு இந்த கதையை அனுப்பின பொண்ணுக்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். அது அவங்க சொன்னதுக்கப்புறமா நான் அடுத்த ஸ்டோரியில் அந்த கோயிலோட நேம் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். அந்த கோவிலுக்கு போயே நான் ஒரு வீலாக் பண்ணுறேன் அஞ்சலி பிரபாகரன் சேனலில். ஏன்னா அப்படி ஒன்று நடந்திருக்குதுங்க அந்த கோயிலில். இந்த கோவிலுக்கு அஞ்சலி இந்துவை கூட்டு போகிறாங்க அவங்களோட குழந்தையோட. யார்? அஞ்சலியோட குழந்தை அஞ்சலி, இந்து, இவங்க 3 பேர் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது அந்த கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த 18 பட்டி கிராமமும் ஒன்று சேரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கோயிலில் இருக்கிற சுத்துப்பட்டியில் இருக்கிற எல்லா ஊருமே அந்த கோயிலுக்கு வருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் அஞ்சலி இந்துவை கூட்டு போயிருக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு பூசாரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அம்மன் பாதத்திலேருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது சாமி ஆடிக்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு குரூப்பாக வருவாங்க.
சாமி ஆடிக்கிட்டு. ஒரு ஊர்லேருந்து வராங்கன்னா அங்கே வந்து இந்த தப்புலாம் அடிச்சுக்கிட்டு இல்லை இந்த கொட்டுலாம் அடிச்சுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே வருவாங்க இல்லையா? அப்படி சாமி ஆடுற ஒரு பர்சன் திடீர்னு இந்து மேலே வந்து இடிச்சிருக்கிறாரு. இந்து மேலே வந்து இடித்தது மட்டும் இல்லாமல் இந்துவையே வச்சக்கண்ணு எடுக்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த தவுள் வாசிக்கிறவங்க அங்கே இருக்கிற ஒரு 20-30 பேருக்கு ஏன்னே புரிய மாட்டேங்குதான். அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்துவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த சாமி ஆடுறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமேலுமே இடிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஆனால் இந்து மேலே இடித்ததுக்கு அப்புறமா இந்துவை மட்டும் வச்சக்கண்ணு எடுக்காமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது. அந்த சாமி அழுது இருக்குதாங்க. சாமி அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. அம்மன் தன் கண்ணு முழுக்க அப்படியே கலங்கி தண்ணியாக ஊற்றுதான். இப்போ ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க, உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குதே ஆத்தா, இந்த எல்லையை தாண்டி நீ வெளியே போகிற வரைக்கும் தான் உன்னோட உயிருக்கு உத்தரவாதம். இந்த எல்லையை தாண்டி நீ வெளியே போயிட்டேன்னா அது கண்டிப்பாக உன்னோட உடம்புக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சாங்க. என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலை. இப்போ இந்துக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. ஆல்ரெடி டவுட் இருக்குது. அவங்களும் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அவங்க குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்தே குடும்பத்தில் அடிமேல் அடியாக விழுந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு குடும்ப சாபமா, இது வந்து எப்படி வெளியே வருது, இந்த அம்மனால தான் முடியுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மன் ஆடினாங்க இல்லையா, அவங்க வந்து சாமி ஆடி விழுந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அஞ்சலியும் இந்துவும் அவங்க வரவே இல்லை. இந்த கோவில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வரவங்க எல்லார் மேலேயுமே அருள் வரும். இந்த அம்மன் வந்து எல்லாரோட உடம்புலையுமே அருள் வந்து வாக்கு சொல்லுவாங்க. நீ பொறுமையாக உட்கார் தாயி, நீ வீட்டுக்கு போன அவசரமா? இல்லை, எனக்கு அவசரம் இல்லை, என்னோட வாழ்க்கையில் நான் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து இருந்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு குரூப் சாமி அடிக்கிட்டு வரும்போது இந்த சாமியே உள்ளே இருக்கிறார் இல்லையா பூசாரி, அவரே வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு வாழ்க்கையில் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சாமி சொன்னேன், என்ன அத்தா எதுனாலும் முழுசாக சொல்லுன்னு சொல்லும்போது, உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு கட்டு போட்டிருக்கிறாங்க, ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. அந்த ஏவல் வந்து சும்மா விடாது, அது உன் மேலே வந்து பெரிய ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க, உன் உயிருக்குமே ஆபத்து தான். உன்னோட ராசி சிம்மங்கிறனால அது திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் யாருன்னா அந்த ஏவலோ செய்வனெல்லாம் வச்சாங்கன்னா அது அவங்கள அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணாதாங்க. அவங்கள சார்ந்தவங்கள தான் அது பாதிக்குமே தவிர்த்து அந்த ராசிக்காரங்களை பாதிக்காதான், அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காதான், திருப்பி அடிச்சிருமா. அது மாதிரி திருப்பி அடிக்கும்போது வலுவாக அடிக்குமா. அதாவது இந்த 2x ஸ்பீடும்பாங்க இல்லையா, நமக்கு எவ்வளோ செஞ்சாங்களோ அதை விட அதிகமாக அவங்களுக்கு திருப்பி அடிக்குமா. இதை நான் இந்த கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் அது உண்மையா பொய்யாங்கிறத சொல்லுங்க. ஒன்றை சேர்ந்த ஒருத்தவங்க தான், உன் கூடயே இருக்கிறவங்க தான் உனக்கு இந்த ஏவலை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமி மயக்கம் போட்டு விழுந்துருச்சாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ இந்துக்கு ஒரு டவுட் வருதுங்க அஞ்சலி மேலே. அஞ்சலி தான் ஸ்டார்டிங்லேருந்தே இவங்க கூட இருந்தாங்க. சின்ன வயசுலையா இருக்கட்டும், இப்போயா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து இந்த குழந்தைலாம் வயிற்றில் நிற்கிறதுக்கு முன்னாடியே அஞ்சலியை தெரியும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அஞ்சலியை தெரியும். அஞ்சலி தான் இவங்க கூடயே இருக்கிறாங்க. அஞ்சலிக்கு இவங்க மேலே எதனா ஒரு போட்டி பொறாமல் எதனா இருக்குமா? அஞ்சலி இந்துவோட அப்பா கிட்ட தொழில் விஷயமா, அதாவது அஞ்சலியோட அப்பா தொழில் விஷயமா பணம் கேட்கும்போது இந்துவோட அப்பா ஒரு தடவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், அப்படிலாம் கொடுக்க முடியாது, ஃப்ரெண்டுனா அவளோட வச்சுக்க, என்கிட்டலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு எல்லாரும் முன்னாடியும். ஒரு வேளை அதனால காண்டில் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா அஞ்சலி? இந்துக்கு செம்ம டவுட்டு. எப்படியாச்சும் இதை இங்கேயே வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை அழுக ஆரம்பிக்கிறாடி, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இன்னொரு நாள் கூட வரலாம், ஏன் அவசரப்படுற, இங்கே தான் இருப்பேன், உன்னால் இருக்க முடியாதுன்னா கிளம்பு, ஏண்டி எப்படிலாம் பேசுகிற, உன்னால் இருக்க முடியாதுன்னா கிளம்பு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இங்கே தான் இருப்பேன், இன்னொருத்தவங்க வருவாங்களே, இன்னொரு குரூப் எப்படினாலும் வருவாங்களே, நைட்டு 9 மணி வரைக்கும் அங்கே திருவிழா போய்கிட்டே தான் இருக்குமா, விடிய போகுமா, 9 மணி வரைக்கும் இந்த சாமியாரவங்களாம் வருவாங்க. ஸோ அடுத்த குரூப்பில் வரும்போது நான் கேட்டுட்டு தான் வருவேன், குறி கேட்டுட்டு தான் வருவேன், அவர் பூசாரி என்னை இருக்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அஞ்சலியும் இருந்திருக்கிறாங்க வேற வழியே இல்லாமல். இப்போ நைட்டு ஒரு 8-8:30 மணி இருக்குமாங்க. இந்த பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு மிதிக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நெருப்பு மிதிச்சுட்டு எல்லாருக்குமே குறி சொல்லுவாங்களாம் உட்காந்து. அந்த இடத்துல இந்துவை உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு கேங்கே உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா இவங்களை சுற்றி ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க இல்லையா, ஒரு 20 பேர் அந்த கேங்கில் வரவங்களாம் இந்துக்கு என்ன நடந்துச்சு, யார் வந்து அவங்க மேலே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, எதனால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம். இப்போ அந்த கோவிலில் இருக்கிற பூசாரிக்கே சாமி வந்து அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்துவை நடுவில் உட்கார வச்சிருக்கிறாங்க, பக்கத்திலேயே அஞ்சலியும் உட்காந்துருக்கிறாங்க கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு. காட்டேரியை ஏவி விட்டுருக்குறாங்களாங்க இந்து மேலே. இந்துவோட 3 குழந்தைங்களோட சாவுக்குமே அந்த காட்டேரி தான் காரணமா. காட்டேரியை ஏவி விட்டுருக்குறாங்க இவங்களோட சைட்லேருந்து, இந்துவோட சைட்லேருந்து. யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கலான்னு சொல்லிட்டு வருது. இருந்தாலும் அந்த சாமியாடுறவங்க இவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது நம்மள அறியாமலே அழுக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க இந்து. இப்போ
அஞ்சலி கேட்குறாங்க, யாரு சாமி இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு யாரு காரணம்? அவளை சார்ந்தவங்க யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேல, யாரு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுன்னு கேட்கும்போது தான் இந்துக்கு இன்னும் அழுக வருது. இவளையாடா நம்ம சந்தேகப்பட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆளா அவங்க தான் கேட்குறாங்க. இவங்க அதை மறந்து அவங்களோட கஷ்டத்துக்குள்ள போய் அழுகும் போதும் அவங்க ஃப்ரெண்டு தான் அதை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. யாரு இந்த நிலைமைக்கு வந்து இவளை ஆளாக்குனது, அவங்களோட பேரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அந்த காட்டேரியே வர வைக்கிறேன், அதுக்கிட்டே பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த சாமி கேட்டிருக்குது. சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்கே ஆப்போசிட்ல இருந்த இன்னொரு நபர் மேலே அந்த காட்டேரியை இறக்கி இருக்குதுங்க. காட்டேரியை அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவரோட உடம்புல இறக்கி அது வந்து பேசுதாங்க. அவருக்கு ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசு இருக்குமா. ஆப்போசிட்ல உட்காந்துருக்க அந்த நபருக்கு அவரோட உடம்புல வந்து அந்த காட்டேரி சின்ன குழந்தை வயசுல பேசுதாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குது. லைவாக பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும்? நம்ம இப்போ கதையாக கேட்குறோம், அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? மேபி இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறதுல யாராச்சும் ஒருத்தர் அங்கே இருந்திருக்கலாம். 2024 நடந்த சம்பவம் இது. சிரிக்குதாங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையோட வாய்ஸ் எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி இருக்குதான். சிரிச்சுக்கிட்டே, நான் தான் வந்து உன்னோட குழந்தைய சாப்பிட்டேன், 2வது குழந்தையும் நான் தான் சாப்பிட்டேன், 3வது குழந்தையும் நான் தான் சாப்பிட்டேன், உனக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்க போகுது, உனக்கு தெரியுமா, அதையும் நான் தான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சு சிரிக்குதாங்க. அது போக உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே நான் இப்படி தான் பண்ணேன், உன்னோட அக்கா வந்து வாழை வெட்டியே இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், டைவர்ஸ் ஆச்சுல அதுக்கு நான் தான் காரணம், 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து உங்கள் அக்கா வந்து ஹஸ்பண்ட் கூட இல்லாமல் இருக்கிறாள் அதுக்கு நான் தான் காரணம், உன்னோட 4வது அக்கா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், உங்கள் அப்பாவை படுத்த படுக்கை ஆக்குனது நான் தான், உங்கள் அம்மா மண்டையில் இந்த ஓட்டை போட்டு ரத்த காயமாக்குனது நான் தான், அடுத்து உங்கள் அம்மா படுத்த படுக்கை ஆக போகிறாங்க, நீயும் உன் குழந்தைய வந்து அடுத்து இழக்க போகிற, சூசைட் பண்ணி செத்துருவ அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போதாங்க. இப்போ அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் கடுப்பாகி அந்த பூசாரி கேட்டிருக்கிறாரு, எதனால நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சமாச்சும் குற்ற உணர்ச்சி இருக்குதா, அதான் 3 குழந்தைங்களை முழுங்கிட்டேல, இப்போவாச்சும் அந்த குழந்தைய விட்டுறலாம்ல, இப்போவாச்சும் அடுத்து வர குழந்தைய விட்டுறலாம்ல, அந்த பிள்ளையை நிம்மதியாக இருக்க விடலாம்ல, ஏன் அவங்க குடும்பத்தை இப்படி போட்டு படாத பாடுபடுத்துற, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்குதாங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் உனக்கு இந்த விஷயத்த பண்ண சொல்லி என்னை ஏவி விட்டுருக்குறாங்க, அது யார் என்னன்னா என்னால் சொல்ல முடியாது, அதை நீயே தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சிருக்குது. இப்போ அஞ்சலி அரட்டி இருக்கிறாங்க, ஏய் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, அவன் என்னோட ஃப்ரெண்டு சரியா, அவளோட குழந்தை எனக்கும் குழந்தை மாதிரி தான், நீ எப்படி இந்த விஷயத்த பண்ணலாம், அதான் நீ இவ்வளவு தூரம் பண்ணிட்டல, பெரிய மனுஷங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற, இதுக்கப்புறம் நீ என் ஃப்ரெண்டு பக்கமே வரக்கூடாது, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு கத்தி இருக்கிறாங்க. கத்தும்போது அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அஞ்சலியை தான் ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க. மா கம்முன்னு இருமா, என்னம்மா ஏதோ பக்கத்து வீட்டுல கொலையடி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிற, அது காட்டேரிமா, அதுகிட்ட வச்சுக்காத, அது ஒரு ஏவல், அது வந்து காட்டேரி தெய்வம் கிடையாது, இது ஏவல் காட்டேரி சரியா, இது வந்து நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமானது, நீ இந்த மாதிரிலாம் பேசாத, கை குழந்தைய வேற வச்சிருக்கிற, பார்த்து பேசுமா அப்படின்னு சொல்லும் போது இந்த காட்டேரி சிரிச்சிருக்குதுங்க. இவளுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருக்குமே நான் வந்து அதுக்கான தண்டனையை கொடுத்துட்டேன், உன்னைய நான் எப்படி விட்டேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட குழந்தை, கை குழந்தை இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைய ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துருக்குதுங்க. இப்போ இந்துக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அங்கே இருக்கிற பூசாரிலேருந்து எல்லாருமே ஒரு 40-45 பேர் இருப்பாங்களா அந்த கோயிலில், இந்த குறி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போய் மா கம்முன்னு இருமான்னு சொல்லிட்டு அஞ்சலியை திட்டுறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அஞ்சலி, உனக்கு தைரியம் இருந்தா என் குழந்தையத்தோடு என்னையத்தோடு, உனக்கு உன் நெஞ்சில திராணி இருந்தா உன்னால முடிஞ்சா என் குழந்தையத்தோடு என் வீட்டுக்குள்ள வா, உன்னால முடிஞ்சா என் வீட்டுக்குள்ள வந்து என் குழந்தையத்தோடு என்னையும் தொட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருக்குறாங்க காட்டேரி கிட்ட. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது, இன்னுமா பேசிக்கிட்டு இருக்க, போட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த காட்டேரி சிரிச்சுக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க இந்த காட்டேரி இறங்கினவர். இப்போ இந்துக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது, இவளை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமா, இவ நமக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறா, ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு போதும், இவங்க தான் அஞ்சலி தான் பண்ணியிருந்தாங்க, இவங்களுக்கு எதனா ஏவல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ தூரம் பேசணும் அவசியமே கிடையாது. இப்போ தான் அவங்களோட தவறை உணர்ந்துட்டு அந்த கோயிலேருந்து வெளியேறதுக்கு முன்னாடி அங்கே அந்த பூசாரி வந்து ஒரு கயிறு கட்டுறாருங்க, ரெட் கலரில் 2 கயிறு கட்டி விட்டுருக்கிறாரு, இந்துவோட கையிலையும் இவங்கள அஞ்சலியோட கையிலையும் அவங்க குழந்தை கையிலையும் கட்டி விட்டுருக்கிறாரு. இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படினாலும் இந்த கயிறை நீங்கள் வெளியே போய் கழட்டி போட்டுருவீங்க யார் இந்து கிட்ட, அதனால் அஞ்சலி நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், நீ கொஞ்சம் தைரியமான பொண்ணாக இருக்கிறம்மா, நீ கூடயே இரு, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அந்த பொண்ணை, எப்படினாலும் இந்த கயிறு வந்து அறுபட்டுரும், அதுதான் நியதி. ஏன்னா இந்த எல்லையை விட்டு, இந்த கோயில் எல்லையை விட்டு வெளியே போயிட்டாலே அந்த காட்டேரி இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே புகுந்துடும், இந்த பொண்ணை யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியலை, நானும் மேல் இடத்துல இருக்கிற பூசாரிகிட்டலாம் சொல்லி எதனா யாகம் வளர்க்கலாமா, எதனா பூஜை பண்ணலாமான்னு கேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்குறாருங்க. அஞ்சலியோட காரில் தான் இவங்க கோயிலுக்கு போயிருக்கிறாங்க.
அஞ்சலியோட காரில் இவங்க ஏறும்போது அவங்கள அறியாமலே இந்துவோட கை காரில் ஏதோ ஒரு இடத்துல மாட்டி கயிறை பிடிச்சி இழுத்து கிழிச்சு விட்டுருச்சாங்க. கையெல்லாம் பிளட்டு, அந்த கயிறும் வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸும் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் தூரம் போனால் கடைகள் வரும்னு சொல்லிட்டு வேகமாக போயிருக்கிறாங்க, அடிச்சு ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கோயில் எல்லையை தாண்டி போகும்போது ஒரு கிளினிக் இருந்திருக்குது, அங்கே போய் கெட்டு போட்டுருக்குறாங்க. இப்போதான் அஞ்சலி ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க, அவங்க கையில் இருந்த அந்த கயிறை காணும். காரில் போய் தேடி இருக்கிறாங்க, கார்லேயும் இல்லை. இந்துக்கிட்ட கேட்டால் எனக்கு தெரிலங்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியாமல் அது வெளியே போய் விழுந்திருக்கும்? ஏன்னா உள்ளே இருந்தால் காரில் தான் இருந்திருக்கும். அதை இந்து தான் தூக்கி போட்டிருக்கிறாங்க, அந்த பூசாரி சொன்ன மாதிரியே. அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க. இப்போது இந்துவை எப்படியாச்சும் பாதுகாக்கணும், அவங்கள காப்பாற்றணும், அது மட்டும்தான் அவங்களோட மைண்டில் ஓடுது. இந்துவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போகிற வழியில் இந்து வண்டியை நிப்பாட்டு, நான் என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட குணாதிசயமே வேறு மாதிரி இருந்திருக்குது. லைக் அந்த பூசாரி சொன்ன மாதிரி தான், கோயில் எல்லையை தாண்டிட்டா அந்த காட்டேரி இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்துடும், அது என்ன வேணாலும் பண்ணும். அதுதான் இப்போ இந்துவாக ஆட்டி படைக்குது. அஞ்சலியால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலை. நடு ரோட்டில் இறங்கிட்டு கத்திருக்கிறாங்க, இப்போ நீ என்னை விடுறியா என்ன, உனக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்களாம் வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. அஞ்சலியுமே சரி ஓகே இப்போ விட்டுறலாம், மறுபடியும் நாளைக்கு போய் அவங்க வீட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்களாம் இந்து. கோவிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு அஞ்சலி அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு 10க்கு 10 ரூமாங்க. உள்ளேயே அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெரிய ரூம் தான், கிங் சைஸ் பெட்டில். ஃபஸ்ட்டு அஞ்சலி படுத்திருப்பாங்களாம், நடுவில் அவங்க குழந்தைய போட்டிருக்கிறாங்க, அதுக்கடுத்து அவங்க ஹஸ்பண்ட் படுத்திருப்பாராம். நைட்டு ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு குழந்தை ஒரு மாதிரி வீச்சுன்னு அழுதுருக்குது, ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுருக்குதுங்க. இந்த சத்தத்தில் டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க அஞ்சலி, அவங்க ஹஸ்பண்டும் எந்திரிச்சிருக்கிறாங்க. இந்த டைமில் அஞ்சலி ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட விண்டோ, இந்த ரூம்குள்ளே ஒரு விண்டோ இருக்குமாங்க, அதை ஸ்க்ரீன் போட்டு மூடி தான் வச்சுருப்பாங்களாம். ஆனால் அந்த விண்டோ ஓப்பனில் இருந்திருக்குது, ஸ்க்ரீனும் ஓப்பனில் இருந்திருக்குது, விண்டோவும் ஓப்பனில் இருந்திருக்குது. ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏசி ஓடிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஜன்னலை திறந்து வைப்பாங்களா? இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, விண்டோவை மூடி வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த காட்டேரி சொன்ன மாதிரியே இவங்களோட குழந்தைய எதனா பண்ணுறதுக்கு இங்கே வந்துருச்சா? அஞ்சலி எந்திரிக்கிறாங்க, வேகமாக அவங்களோட பூஜை அறைக்கு போகிறாங்க கீழே. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு. ஓப்பன் பண்ணணும் ஒரு பெரிய ஹால் இருக்கும், அங்கேயே டைனிங் டேபிள்லாம் இருக்கும், அங்கே ஒரு பெரிய கிச்சன் இருக்கும், கிச்சனுக்கு பக்கத்துலேயே சாமி ரூம் இருக்குமாங்க. உள்ளேயே ஸ்டெப்ஸ் போகும், ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே ஒரு ரூமு, கீழே ஒரு ரூம் இருக்குமா. கீழே இருக்கிற ரூமில் தான் அஞ்சலியோட மாமியார் இருப்பாங்களாம். அவங்களுக்கு மாமனார் கிடையாது, இறந்துட்டாரு. மாமியார் மட்டும் அங்கே படுத்து தூங்குவாங்களாம். வேகமாக விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க ஸ்டெப்ஸில். பூஜை அறையை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே ஒரு கரலா கட்டை மாதிரி ஒரு கட்டை இருக்குமாங்க, அவங்க குலதெய்வத்தோட ஒரு கட்டை. இந்த கட்டைக்கு கீழே இவ்வளோ திருநீர் வச்சுருப்பாங்களாம், எப்போவுமே வச்சுருப்பாங்களாம். அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே அந்த திருநீர் ஸ்மெல் அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குமாங்க. அந்த திருநீரை எடுத்து அவங்க கொஞ்சம் பூசிட்டு, அவங்களோட குழந்தைக்கு பூசிட்டு, அவங்களோட வாசலில், வீட்டு வாசலில் மெயின் வாசல் இருக்கும் இல்லையா, அங்கே கொஞ்சம், மேலே இவங்களோட ரூம் வாசலில் கொஞ்சம், இவங்க மாமியாரோட வாசலில் கொஞ்சம், அவங்க ஹஸ்பண்டுக்கு திருநீர் பூசிட்டு குழந்தைக்கு பூசிட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சலியோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருமாங்க. அவங்க மாமியாருக்கு சாமி வந்து ஆடுவாங்களாம். அவங்க மாமியார், அதாவது இவங்களோட ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, அஞ்சலியோட ஹஸ்பண்டோட அம்மா, அவங்களோட குல வழக்கம், அவங்களோட குலதெய்வம் யாருன்னா முனீஸ்வரனாங்க. அந்த முனீஸ்வரனோட ஒரு கட்டை, அதாவது இந்த அருவாள் கட்டை அதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க இல்லையா, அந்த ஒரு கட்டை குலதெய்வம் கோயிலில் இருக்கிறது இவங்களோட வீட்லேயும் இருக்குமா, 2 கட்டை. அஞ்சலியோட மாமியார் அவங்களோட ஃபேமிலி தான் வம்சாவளியாக அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாமே, நன்கொடையிலேருந்து எல்லாமே அந்த இன்சார்ஜே அவங்க தானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமாங்க. இவங்களோட சொந்த பந்தங்கள்லேருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இவங்க வீட்டு வாசல்லேருந்து நிற்பாங்களாம் இவங்க கிட்ட குறி கேட்கறதுக்கு. இவங்களுக்கு அருள் வருமா. அவர் முனீஸ்வரர் வந்து இவங்களோட உடம்புல இறங்கி அருள் சொல்லுவாங்களாம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமாங்க. மேபி இதை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களோட ஏரியாவில் இருக்கலாம், இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த நாளும் வரப்போகுது. இன்னொரு ஒரு 2 வாரத்தில் அந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அஞ்சலி சொல்கிறாங்க அவங்க மாமியார்கிட்ட, என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவங்க குடும்பத்துக்கே முடியாமல் போயிட்டுருக்கு, என்ன நடக்குது என்ன நடந்துச்சு எதையுமே சொல்லலை அவங்க மாமியார்கிட்ட. என் ஃப்ரெண்டு அவளுக்கும் உடம்பு முடியலை, அவளோட ஃபேமிலிக்கும் உடம்பு முடியலை, அடுத்தடுத்து படுத்த படுக்கையாகவே இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப மனசு உடஞ்சி இருக்கிறாங்க, ஏதோ செய்வன ஏவலாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்கங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் அவங்க மாமியார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணை கூட்டு வா, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வா, நான் குறி சொல்கிறேன், சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
இவங்க மாமியார் சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த இந்து கிட்ட அஞ்சலி சொல்றாங்க. அஞ்சலி இந்து கிட்ட சொன்னதுனாலயே என்னவோ தெரியலையாங்க, இந்த ஃபங்க்ஷனே நடக்கலையாங்க. அடுத்த 2 வாரத்துல அஞ்சலியோட ஹஸ்பண்ட் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதனால இந்த ஃபங்க்ஷனையுமே தள்ளி வச்சிடுறாங்க. அது எப்படி அவங்களோட புள்ள இல்லாம இந்த பாரம்பரிய ஃபங்க்ஷனை பண்ண முடியாது இல்லையா அவங்க வீட்டில், அதனால தடைப்பட்டு போயிருது. இப்போ அவங்க மாமியாரே கேட்குறாங்க, என்னம்மா அது உன்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்கான்னு சொன்னேன், நான் வந்து சரின்னு சொன்னேன், இப்போ என்னடானா இப்படி ஃபங்க்ஷனே தள்ளி போகிற அளவுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கும்போது அஞ்சலி இப்போ கூட அவங்க மாமியார்கிட்ட மறைக்கிறாங்க. தெரிலம்மா, அது அவனால் இருக்காது, மேபி இது சந்தர்ப்ப சூழ்நிலையாக கூட இருக்கலாம் இல்லையா, இவருக்கு திடீர்னு ஊருக்கு போகணுங்கிறது நம்ம நினச்சிக்கிறதா விதி அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டுறாங்க. இப்போ தான் அஞ்சலிக்கு இதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறதே தெரிய வருது. ஒருவேளை அந்த கோவிலில் சொன்ன மாதிரியே இந்த காட்டேரி அவங்களோட ஃப்ரெண்டை முழுங்கிருமா, அதாவது கொன்றுமா, அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அடுத்த ஒரு மாதத்தில் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கு காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் இந்துவோட வாசலில் போய் நிற்கிறாங்க அஞ்சலி. இந்து கதவை திறந்ததுமே அவங்களோட நெத்தியில் இந்த திருநீரையும் பூசிடுறாங்க. இவங்களோட குலதெய்வம் இந்த முனீஸ்வரரோட திருநீரை பூசிட்டு உடனே என் கூட வான்னு சொல்லிட்டு கையோடு இழுத்துட்டு வந்துருக்குறாங்க வீட்டுக்கு. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்கிறாங்க. காரில் ஏறினதுக்கப்புறமும் இழுத்து போட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக அஞ்சலி கூட அவங்களோட மாமியார் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா கீழே, அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. இப்போது இந்து கிச்சனில் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. வாசல் கதவு திறந்து தான் இருக்குமாங்க. இவங்க வீட்டோட அமைப்பு தனி வீடுன்னு சொன்னேன் இல்லையா, வெளியே பார்த்தா அந்த ஏரியாவோட முக்கு வரைக்கும் தெரியுமா, அப்படி ஒரு வியூ இருக்குமா வாசல்லையே. ரூம்லேருந்து வெளியே வந்த இந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷமாக காணும்னு சொல்லிட்டு அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வரும்போது இந்து ஹாலில் இருந்து வீட்டோட வெளியே, அதாவது தெருவை பார்த்த மணிக்கு ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுருக்குறாங்க. பயந்து போய் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கை வைக்கும்போது பக்குன்னு ஒரு மாதிரி அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அது வந்துருச்சு, அங்கே தான் நிற்கிது. அதாவது இவங்க வீட்டு வாசல்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த காட்டேரி கருகருன்னு அந்த உருவத்தோடு நிற்கிதாங்க. லைக் இவங்களோட வீட்டில் பார்த்தாங்க இல்லையா, இவங்க வீட்டில் வந்து வயிற்றில் கையை வச்சுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே உருவத்தை இப்போ நேரில் பார்க்குறாங்க. தடவையாக இவங்களோட வயிற்றில் குழந்தை இல்லாமல் தடவையாக அந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க இந்து. ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கி செவந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பார், நீ அழுக வேண்டிய ஒரு இதே கிடையாது, நீ இருக்கிற இடத்த பற்றி உனக்கு தெரியலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நீ வெளியே மட்டும் போயிடாத, வீட்டு வாசலை விட்டு வெளியே போயிடாத, என் கூடையே இருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ தான் இந்து ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்துக்கு சரியான தூக்கமே கிடையாதாங்க. ஒரு 3 வாரமாகவே அந்த பொண்ணை யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்ற மாதிரியே இருந்திருக்குது. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க தலையில் நகத்தை வச்சு கீறுற மாதிரி இருக்குமா. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம், ஆனால் அந்த தழும்பு இருக்குமா. அந்த தழும்பு ஒரு மணி நேரத்துக்காச்சும் இருக்குமா. யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ நம்ம கையிலேயே நம்மளே விரலில் இருக்கிற நகத்தை வச்சு இப்படி கீறணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தழும்பு மாதிரி வரும். இந்த மாதிரி நெத்தியில் இருந்தால் இப்படி இருக்கும். அவங்க ஹஸ்பண்டை ஒரு நாள் தலகாணியை வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. யாரு, இந்து. அவங்களையே அறியாமல் விட்டுருந்தா கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்தே போயிருப்பாராங்க. இதனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய சண்டை வருது. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் இந்துவை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறா, இவளோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை, இவங்க பண்ணுறது அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது அவங்களுக்கு தெரில, பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு வந்துருக்குறாங்க. கிச்சனுக்கு போனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு மூச்சு சத்தம் பயங்கரமாக கேட்குமாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். எதனா ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா அதை கீழே விழுந்து எடுக்க போகும்போது கருகி போன ஒரு மாதிரி நகம்லாம் பெருசாக இருக்குமா, கருப்பாக ஒரு கால், அதில் ரத்தம்லாம் அங்கங்கே உறைஞ்சி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கால் வந்து இவங்க கண்ணு முன்னாடி தெரியுமா. டக்குன்னு பயந்துட்டு எந்திரிச்சிட்டு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். ரூமுக்கு நைட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு ரூமுக்குள்ளே தூங்குறதுக்கு போவாங்க இல்லையா, தூங்குறதுக்கு போகும்போது பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க நடந்து வருது நல்லாவே தெரியுமாங்க. நல்லாவே தெரியுமா இவங்களுக்கு பின்னாடி நடந்து வருது. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். இப்படி ஏகப்பட்ட அமானுஷ்யங்களோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க இந்து. சூசைட் தாட்லாம் வந்திருக்குது. ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக வெட்டலாமா வேணாமான்னு சொல்லிட்டு லைட்டாக வெட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த டைம் பார்த்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கௌரி நல்ல நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, மத்தியான நேரத்துலலாம் வரும்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நேரம் இவங்களுக்கு அது நல்ல நேரமாக இருந்திருக்குது. அவங்க அந்த பெல் அடிச்சிருக்கிறாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டே இந்த வீட்டில் இருக்கிற பெல் அடிப்பாங்க இல்லையா, அந்த பெல் அடிக்கும் போது அதில் சூதானம் வந்திருக்குது. அதாவது அந்த விஷயத்துலேருந்து தெளிஞ்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆங்க போட்டிருப்பாங்களாம் கையில். ஏண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை, ஏண்டி இதெல்லாம் மறைச்ச, நான் வந்திருப்பேன்ல, இல்லை உனையே நான் என் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன்ல, உனக்கு இப்போவும் தெரில,
நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நாங்கள் அங்கேயே இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எல்லா பிரச்சனையும். என் அப்பாவை எப்படி ஆக்கிட்டாங்க பத்தல, என்னை எப்படி ஆக்கிட்டாங்க பத்தல, இப்போ நீ இதில் பாதிக்கப்பட்டனா என்னால் அதை தாங்கிக்க முடியாது அஞ்சலி. சொல்லப்போனால் நானே உன்னை சந்தேகப்பட்டேன். அந்த கோவிலில் வச்சு அந்த பூசாரி சொல்லும்போது உன்னை நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க. 2 பேருமே அழுதுகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுரு, இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்க மாமியாருக்கு சாமி வருது. அருள் வந்து முனீஸ்வரர் அவங்களோட உடம்புல இறங்கி முதல்ல வாக்கு சொன்னதே இந்துக்கு தான். இந்துவோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் யாருன்னு சொல்லுங்க சாமின்னு சொல்லி கேட்கும்போது இந்துவோட சித்தப்பா, அதாவது இந்துவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் கூட பிறந்த தம்பி தான் இவர் நல்லா இருக்கிறது பிடிக்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாராம். செய்வனை வச்சு முதல்ல செய்வனில் ஆரம்பித்தது ஏவலில் போய் முடிஞ்சிருக்குது. எல்லாரோட உயிரையும் எடுக்கிற அளவுக்கு போயிருக்குது. என்ன காரணம்? எங்கள் அப்பா பாதி சொத்தை அவர் கொடுத்துட்டாரே. அவங்களோட அப்பா, அதாவது இந்துவோட அப்பாவோட அப்பா இறந்ததுக்கப்புறமா இந்துவோட அப்பா அவங்க தம்பிக்கு சரிசமமாக சொத்தை பிரித்து கொடுத்துட்டாராம். இருந்தாலும் இவங்க நல்லா இருக்கிறாங்க. இந்த பூர்வீக வீடு வந்து அண்ணனுக்கு தான் சொந்தம். அவங்க அப்பா வந்து உயிர் எழுதியிருக்கிறாரு. அப்போது அந்த வீடுக்காண்டி தான் அவங்க குடும்பத்தையே பழி வாங்கிட்டு இருக்கிறாரு அவங்க சித்தப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வீட்டுக்குள்ளே வந்து பவுடரில் கலந்துருக்கிறாங்க. இந்த முகத்துக்கு போடுற பவுடர் இருக்கு இல்லையா, அதில் வந்து திருநீர் மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்துருக்கிறாங்க. அது போக செவத்தில் வந்து இந்த வெள்ளையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அங்கெல்லாம் எதையோ பூசிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ இந்துவே பார்த்துருக்குறாங்க சின்ன வயசுலேயே. என்ன சித்தப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் சித்தியும் சித்தப்பாவும் சமாளிப்பாங்களாம். இல்லை ஒன்றும் இல்லைப்பா, கையில் கொட்டிடுச்சு, இந்த மாவு மாதிரி இருக்கு, அதான் தேய்ச்சிட்டு இருக்கு. அதே ஏன் சித்தப்பா சோத்தில் தேய்க்கிறேன்னு கேட்டால் ஒரு மாதிரி மலிப்பிட்டு போயிடுவாங்களாம். அப்போலாம் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாதான். சித்தியும் சித்தப்பாவும் இவங்க வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை நடந்தாலே ஆளாக வந்து நிற்பாங்களாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத இந்துவால் ஏற்றுக்கவே முடியலை. ஆனால் இப்போ சொன்னாங்க இல்லையா, சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் ஒருவேளை இருக்குமோ, ஆல்ரெடி உங்கள் அப்பா கிட்ட சைனும் வாங்கிட்டாங்க, இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்கள் அப்பா அப்படிலாம் சைன் போடல, எங்களை அறியாமல் எங்களோட அனுமதி இல்லாமல் எப்படி சைன் போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உன்னோட 3வது அக்கா இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேளு. ஏன் 3வது அக்காவுக்கு ஃபோன் போட்டு கேட்கணும்? உன்னோட 3வது அக்கா தான் சைன் வாங்கினதே உங்கள் அப்பா கிட்ட. என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் அப்பா கிட்ட எங்கள் 3வது அக்கா எங்கள் சித்தப்பா கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைப்பாங்கங்கிறீங்களா? சொல்லப்போனால் அவங்களுக்கே வந்து சரியில்லை, அவங்களோட குடும்பமே வந்து எங்களை விட மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு, அவங்க ஏன் இப்படி பண்ணணும்? அவங்களுக்கும் அவங்க செய்வனை வச்சு அவங்கள வசியம் வச்சு அவங்களோட கண்ட்ரோலில் உன்னோட 3வது அக்கா வச்சுருந்தாங்க. நீ வேணால் அவங்க அக்காவுக்கு இப்போயே ஃபோனை போட்டுருக்குறாங்க. ஸ்பாட்லேயே அவங்க அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் போட்டிருக்கிறாங்க இந்து. ஃபோன் போட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லும்போது அவங்க அப்பா பேசுகிறாராங்க. நல்லா பேச முடியாத ஒரு நபர் இப்போ பேசுகிறாராம். இந்த அம்மாவோட எல்லைக்குள்ளே இருக்கும்போது ஃபோன் போட்டு பேசுகிறாராம். பா, உங்ககிட்ட ரீசெண்டாக இந்த 4 அக்காக்களில் யாருன்னா ஒருத்தவங்க சைன் வாங்கினாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம்மா 3வது அக்கா வந்து என்கிட்ட சைன் வாங்கிட்டு போனா, சொத்து பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு போனா, நீ ஏன்பா போட்ட? இல்லை அவள் கேட்டால் நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா சொன்னதில் 1 பழிச்சிருச்சு. 2வது அந்த 3வது அக்காவுக்கு ஃபோன் போட்டுருக்குறாங்க இந்து. ஃபோன் போட்டால் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்களாம், நான் எப்போ வாங்கினேன், நானாக வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் ஃபோனை போட்டு திட்டிருக்கிறாங்க. கபார், நான் வந்து இந்த மாதிரி ஒரு முனீஸ்வரர் ஒரு கோயிலில் வந்து உட்காந்துருக்கிறேன், இவங்க வீடுன்னு சொல்லாமல் கோயிலில் வந்து உட்காந்துருக்கிறேன், அவங்க வந்து எனக்கு அருள் வாக்கு சொல்கிறாங்கன்னு அவங்க பயந்துருக்கிறாங்க 3வது அக்கா. தயவு செஞ்சு எனக்கும் சேர்த்து கேள்றி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரில, சில விஷயங்கள்லாம் என்ன அறியாமலே நான் வாங்கிட்டு என்ன அறியாமலே நான் ஏன்டா அதை வாங்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன், பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஏன்டா பண்ணணும்னு யோசிப்பேன், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ ஃபோனை கட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட மறுபடியும் அருள் வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னதாம்மா தீர்வுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டை காலி பண்ணிடு, இப்போ இருக்கிற வீட்டை காலி பண்ணிவிட்டு உன் வீட்டில் இருக்கிறவங்க யாரு கூடயுமே நீ சகவாசம் வச்சுக்காத, உனக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, உனக்கு 4வதாக ஒரு குழந்தை பிறக்கும், அது பெண் குழந்தை தான். இந்த சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, இங்கே ஆண் வாரிசு வந்துட்டா, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துட்டா அவனுக்கு தான் சொத்து போகுங்கிற காரணத்தினாலேயே இந்த 5 பொண்ணுங்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடாது, கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க. அதை மீறியும் கல்யாணம் நடந்துச்சுன்னா ஆம்பளை பையன் பிறக்க மாட்டான், பொம்பளை பிள்ளையாக தான் பிறக்கும். இன்னொன்று டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. இப்படி எதனா ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாராம். இவங்க சித்தப்பா இவங்க வீட்டுக்கு, அதாவது இவங்களோட சொந்த வீடு, இவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கிறாராம் இப்போ வரைக்கும். இந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் என்னால் என் குடும்பத்தை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு எங்கள் அக்காக்களும் முக்கியம், அப்பா அம்மாவும் முக்கியம், எப்படியாச்சும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்று தாயேன்னு சொல்லிட்டு காலில் விழுகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இதுக்கப்புறம் வந்து உன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, அமானுஷ்யமும் நடக்காது, உங்கள் சித்தப்பாவோட ஃபேமிலிக்கிட்டேருந்து தள்ளிடுங்க, உன்னோட அப்பா அம்மாவை அங்கேருந்து கூட்டு வந்துரு, அந்த வீடு உங்களுக்கு வேணாம், விற்றுருங்க,
இல்லைனா எதனா ஒன்று பண்ணிடுங்க, வாடகைக்கு விட்டுருங்க, எதனா ஒன்று பண்ணிடுங்க, அந்த இடத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா அந்த இடத்த விற்றா தான் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகேம்மா, நாங்கள் விற்றுடுறோம், எங்களுக்கு சொத்தோ பணமோ முக்கியம் கிடையாது, நிம்மதி தான் முக்கியம். எவ்வளவோ சொத்து சுகம் இருந்து எங்கள் அப்பா வந்து இந்த நிலமையில் இருக்கிறத எங்களால் பார்க்க முடியலை, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் இருப்பார், அவர் வந்து என்னோட குழந்தைய பார்த்துட்டு தான் சாகணும், எப்படியாச்சும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுமோன்னு சொல்லும்போது, எந்திரிச்சு போ, திரும்பி பார்க்காம நான் கொடுக்குறேன், இந்த திருநீர், இந்த எலுமிச்சம்பழம் வச்சுக்கோ, முனியாண்டி கோயிலுக்கு நீ வா, உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முனீஸ்வரர் கோயில், எந்த முனீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் அங்கே போயிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சுற்றி போட்டு வெடலை போட்டு வந்துரு, அங்கே முனீஸ்வரன்ட்ட போயிட்டு உட்காந்துட்டு வா, ஒரு மணி நேரமாச்சும் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ இந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மா அதெல்லாம் ஓகேம்மா, நான் வெளியே போனேன்னா அந்த காட்டேரி வெளியே தான் நிற்கிது, எனக்கு பயமாக இருக்குது, என்னால் போக முடியாது, நான் இந்த வீட்டிலே இருந்துடுறேன், இல்லைனா நீங்கள் என் கூட வாங்க, என்னை வீட்டில் மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லும்போது சிரிச்சிருக்கிறாங்க. பைத்தியக்காரி, என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா வெளியே தான்மா நிற்கிது, யார் நிற்கிறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்துவும் திரும்பி பார்த்துருக்குறாங்க. அவங்க பார்த்த இடத்துல அந்த கருப்பு உருவம், அந்த காட்டேரி இல்லை. இந்துக்கு ஒரு மாதிரி உடம்பே புல்லரிச்சிருக்குதுங்க. எனக்கு இப்போ கூட புல்லரிக்குதுங்க சொல்லும்போது. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, யாரை சொல்கிற, வெளியே யாருமே இல்லை, திரும்பி பாருன்னு சொன்னால் அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையாங்க. அந்த கருப்பு புகை மாதிரியான உருவம், அந்த காட்டேரி இல்லையா. அந்த அம்மா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து, முனீஸ்வரா நீ தான் என் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. இந்து மட்டும்தான் தனியாக தான் போயிருக்கிறாங்க, ஆட்டோவில் தான் போயிருக்கிறாங்க. எந்த ஒரு அமானுஷ்யமோ, எந்த ஒரு கருப்பு உருவமோ, எந்த ஒரு இதுக்கடுத்து அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கலையாங்க. இந்த அம்மா சொன்ன மாதிரியே அவங்களோட சொந்த வீடை வித்துடுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சித்தி சித்தப்பாவை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து இவங்க அப்பா அம்மாவை எப்படியோ கூட்டு வந்துடுறாங்க வெளியே. அந்த அம்மா சொன்ன மாதிரியே அடுத்து ஒரு 1.5 மாதத்துலேயே இந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. யாருக்கிட்டையுமே சொல்லலையாம். யார்ட்டையும் சொன்னால் தானே பிரச்சனை வரும். ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்தையே மறைச்சிடுறாங்க. 5வது மாதத்தில் தான் அவங்க அப்பா அம்மா கிட்டேயே சொல்கிறாங்க. அப்பா அம்மாவை வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அக்காக்கள் கிட்டேயும் யார்ட்டையுமே சொல்லலையாம். 9வது மாதம் வரைக்குமே தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. யாரையுமே வீட்டுக்கு விடாமல், வெளியே இருக்கேன், அங்கே இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னு சொல்லியே அப்படியே நாளை கடத்தி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சாங்க. அவங்களுக்கு வளகாப்புமே பண்ணலையாம். குழந்தை பிறந்தா போதுன்ட்டு இருந்திருக்கிறாங்க இந்து. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அக்காக்களுக்கே தெரியுமாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கங்கிறது. ஆனால் இந்த அம்மா சொன்ன மாதிரியே அவங்க அக்காக்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாருக்குமே நல்லதாக தான் நடந்திருக்குது. இவங்க குடும்பத்தை பிடிச்ச அந்த மொத்த பீடையும் விட்டுருச்சாங்க. அந்த ஒரு ஏவலே இவங்க குடும்பத்துலேருந்து போயிருச்சான். இப்போ வரைக்குமே இவங்க அப்பா அம்மா இவங்க கூட தான் இருக்கிறாங்களாம். அக்காக்கள் எல்லாருமே வேறு வேறு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாங்களாம். அவங்களோட சித்தி சித்தப்பாவும் இன்னும் அதே இடத்துல தான் இருக்காங்களாம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு வாயில் வருதுங்க. நல்லா ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்தும் இவங்களுக்கு வந்து தீராது, அது எப்படி நம்மளை விட அவன் நல்லா இருந்துருவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட புத்தியில் சொந்தக்காரங்க அலையும் போது, எல்லா சொந்தக்காரங்களும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. உயிரை கொடுக்குற சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு ஜென்மங்களெல்லாம் கதை மூலமாக கேட்கும்போது காரி துப்பணும் போல தாங்க இருக்குது. இவனுங்கெல்லாம் எத்தனை செருப்பை கொண்டு அடித்தாலும் திருந்த மாட்டானுங்க. ஸோ அவனுங்களுக்கும் குழந்தை பிறக்கும், அவனுங்களுக்கும் கர்மாயிசிய பூமராங்கிற மாதிரி திருப்பி அடிக்கும். ஸோ இது எத்தனை பேரோட வீட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு தெரில. தெய்வத்தை நம்புங்க. அவங்கவுங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. அது அல்லாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், முனீஸ்வரனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த கதையை சொன்ன பொண்ணுமே என்கிட்ட சொன்னது தான். இந்த விஷயத்தில், அதாவது இந்த கதையில் ஒரு 2 விஷயத்தை நம்ம கவனிக்கலாங்க. ஒன்று, இந்து அவங்களுக்கு என்ன தான் கெட்டது நடந்தாலும், எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த சூனியம் செய்வனை ஏவெல்லாம் அவங்கள வச்சு செஞ்சாலும் அவங்க தைரியத்தை விடலை. அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே தான் இருந்தாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த அஞ்சலி இந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேளை அஞ்சலி இந்துவோட நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு இவ கூட சேர்ந்தா நம்ம குழந்தைக்கு எதனா ஒன்று ஆயிருமா, இவ கூட சுற்றுனா நமக்கு எதனா ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்து உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. அதை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. நம்ம லைட்டாக கொஞ்சம் டவுன் ஆனாலே நம்மளை விட்டு தெரிச்சு ஓடிடுவானுங்க. எக்ஸ்க்ளூடர் இந்த பாய் மட்டும், இந்த அப்துல் பாய் வருவார் இல்லையா நம்ம வீட்டுக்கு, அவர் இன்னொரு ஒரு சிலர் 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் ஒரு கரிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள் உள்ள.
ஏன்டா இந்த மாதிரி தற்குறித்தனமாக இருக்கீங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், யாரையுமே எதையுமே கண்டுக்காதீங்க. உங்களோட லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி அவங்க சொன்னதை அப்படியே நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யங்கள், யாருன்னா ஒருத்தங்க என் மேலே ஏவி விட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சு ப்ரோ, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை வந்து நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு தெரியும் 2 நாளாக நம்ம சேனலில் வந்து ஸ்டோரி வரல. என்னன்னு தெரிலங்க, இந்த ஸ்டோரியை நான் படித்தேன் 2 நாளைக்கு முன்னாடியே நான் படிச்சிட்டேன். நான் எடுத்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் போட வேண்டியது. ஆக்சுவலாக ஃப்ரைடே நைட்டு ஒரு 7 மணிக்கு இந்த ஸ்டோரி வர வேண்டியது. இது ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இதை எடுக்க போகும்போதெல்லாம் எனக்கு எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. எதனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னோட பர்சனல் ஒர்க்கு எல்லாத்தையும் வெளியே முடிச்சுட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்ம ஷோக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் நான் ஒதுக்குவேன் எப்பயுமே டெய்லி. இந்த 3 மணி நேரம் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க இந்த 2 நாளில். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மைக்கை நான் முதல்ல இங்கே மாட்டியிருப்பேன், அப்புறமா இங்கே மாட்டியிருப்பேன். அது ஏங்கிறதுலாம் அது டெக்னிக்கலாக வர ப்ராப்ளமா இல்லை வேணும்னே எதனா நடக்குதான்னு எனக்கு தெரில. பட் இந்த ஸ்டோரியை ஒரு வழியாக உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, இது மூலமா உங்களுக்கு என்ன தோணுது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை இந்துவோட ஃபேமிலியும் பார்ப்பாங்க, அஞ்சலியோட ஃபேமிலியும் பார்ப்பாங்க. இந்து அஞ்சலிங்கிறது புனைப்பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினல் பேரையோ ஊரையோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. அதனால் நான் மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்க போன அந்த கோவிலோட அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமியாடி இடித்தாங்க, அம்மன் அருள் சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த கோவில் எந்த கோயில்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். அவங்க அதை சொன்னாங்கன்னா நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இதனால் ஒரு 40 பேர் பயனடைஞ்சாங்கன்னா அது எனக்கும் புண்ணியம்தான். ஸோ நான் அந்த ஸ்டோரியில் சொல்கிறேன். பாய் பாய். ஆனால் இந்த ரிச்சுவல் அன்சால்வ்டு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணிங்க. அதில் வந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் நான் செலவழிச்சிருக்கிறேன். இந்த ஷார்ட் ஃப்ளிக்ஸில் நடந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஓகே, நாங்கள் வந்து சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுச்சா இல்லையா? ஏன்னா இதை வந்து நான் சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கல. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் முடிஞ்சதை மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தங்கச்சி கேட்டாங்க இன்ஸ்டாகிராமில். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி 4 லட்ச ரூபா போட்டதுமா 13,000 ரூபா வந்து வந்திருக்குது சூப்பர்ஸ்லேருந்து. அதாவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணீங்க இல்லையா, அதில் யூடியூப்க்கு ஜிஎஸ்டி எல்லாமே போக, இந்த பர்சன்டேஜ்லாம் போக எனக்கு வந்தது 13,000 ரூபா. அந்த ரெவன்யூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20,000 ரூபா, மொத்தம் 33,000 ரூபா வந்திருக்குதுமா. அது போக ஷார்ட் ஃப்ளிக்ஸில் 15,000 ரூபா வந்துச்சு, 48,000 ரூபா, 50,000 ரூபான்னு வைங்களேன் ரவுண்டா, 50,000 ரூபா வந்திருக்குதுமா அப்படின்னேன். என்னென்ன 4 லட்ச ரூபா போட்டு 50,000 ரூபா தான் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்மா, அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணே, எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு. இதை வந்து நான் தொடர்ச்சியாக அதை கேட்கணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே தப்பாக நினச்சிப்பாங்கண்ணே, உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து அமௌண்ட்லாம் போட்டு விட்டாங்க, இதை வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை தான், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் சொல்கிறீங்க, இதையும் சொல்கிறதுல தப்பு கிடையாது, கோஸ்டிஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இதோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் செப்டம்பர் மாதத்துக்கான, செப்டம்பரில் தான் நம்ம கேட்டது. செப்டம்பர் மாதத்தில் 13,000 ரூபாங்க. 13,000 ரூபா தான் மொத்தத்துக்கு சூப்பர்ஸ்லேருந்து வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ரிச்சுவலுக்கு அந்த பைலட் ஃபிலிம்க்கு வந்த ரெவன்யூ. இந்த 2த்தையும் சேர்த்து மொத்தமே அதான் அந்த ரிச்சுவலோட அந்த ஷார்ட் ஃப்ளிக்ஸோட அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 48,000 சம்திங் தான் வந்து எடுத்திருக்கோம். சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொன்னேன். தேங்க்யூ.